Hi everyone, welcome back. In this video, we are going to discuss about the deemed university. And there are the parents, so many parents, they are confusing that deemed university and self-finance college. So if you take it Tamil Nadu, they are taking, okay, PSG and Ramchandra, this thing, everything I'm going to put in the one counseling. So yesterday, some parents asking, sir, there is no PSG, KMCH in the choice list in All India quota. Or in the counseling. So these are the things that first we have to segregate what is that deemed university and what is self-finance. Both are private only, but we have to segregate. Deemed university is a autonomous body, autonomous university. Okay. And self-finance college is affiliated college. It should be affiliated to some parental college, like Anna University, if you take it, there are so many affiliated colleges, engineering colleges. Like that, Dr. M.J. Medical University in government college, government medical university of Tamil Nadu. Then under this thing, all the 22 self-finance colleges. Okay. And and one more case, the SRM. If you take SRM, Katrangulattur, Chennai, that is a deemed university. They have the same affiliated college also there, SRM, Trichy SRM, but which is coming under the Dr. M.J. University, which is an affiliated college. Tamil Nadu Council வரும். ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் எந்த காலேஜ் வருது, எந்த பிரைவேட் காலேஜஸ் வருது, ஆல் இந்தியா கவுன்சிலிங் எந்த பிரைவேட் காலேஜஸ் வருது, அதை மட்டும் நீங்க செக்ரிகேட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுல பார்க்கறது என்னன்னா, இப்போ டாப் யூனிவர்சிட்டி சவுத் இந்தியாவில், அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 1-2 காலேஜ் தான் நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த உங்களுடைய சர்ச்சை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நெய்பரிங் ஸ்டேட் கர்நாடகா இஸ் அ ஹப், மெடிக்கல் காலேஜுடைய ஹப் கர்நாடகா தான். ஸோ அங்கேயே சூப்பர் காலேஜஸ் இருக்கு. 12 காலேஜில் ஒரு 8 காலேஜ் தான் டாப் மோஸ்ட்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு பக்கத்துல ஸ்டேட்டை மட்டும் எடுங்க. கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு எடுத்தாலும் போதும். 14 + 12. ஸோ 3/4 ஆஃப் த டோட்டல் காலேஜை நம்ம கவர் பண்ணிக்கிடலாம். டீம்டு யூனிவர்சிட்டி அவுட் ஆஃப் 54, 3/4 இங்கே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் உங்களுடைய if you are looking for the deemed university, we have to extend your search. Okay, neighboring state. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு எப்படி சாய்ஸ் வைக்கலாம், ரைட்டா? பார்ப்போம். Let us move on the video now. ஓகே, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4 செக்மெண்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ். You believe it or not, no private college in Tamil Nadu which matches Sri Ramachandra. I am talking about the fee, high fee, I don't know exactly, but the quality of education, it is exactly equivalent to GH. That much flooded OPs. And சொல்லுவாங்க, அதாவது இந்த அக்ரிகேஷன், இந்த மெடிக்கல் அக்ரிடேஷன் கமிட்டியில் உள்ளவங்களே சொல்லிருக்காங்க, there are 2 institutes in South India. One is KMC Manipal, the other one is Chennai Porur Ramachandra. So அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள் ரிக்வெஸ்ட் ஐ எம் கீப்பிங் வித் பேரண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு டீம்டு போனாலே உங்களுக்கு எப்படி ஒரு 5 into 3, 1.5 crore or 1.25 crore, 3.5 crore, 1.3 வரும். 1.5 crore வச்சுக்கீங்களேன். இப்போ 1.5 crore நீங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. அதே சமயத்துல இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த பார்கென் பண்ணி டிஸ்கவுண்ட் கிடைக்குமா பாக்குறீங்க பாத்தீங்களா? ஒரு 3 லட்சம் சேவ் பண்ணிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ராமச்சந்திரா, ஐ வில் டேக் த லீஸ்ட் ஆர்டர் காலேஜஸ். ஸோ ஐ வில் கெயின் 3 lakhs per year. So 15 lakhs I can save. Then what is that output, the result? அதை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதாவது 1 crore செலவு பண்றவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் அதெல்லாம் பெருசே கிடையாது, அப்படிதானே? ஸோ அதனால உங்க எஜுகேஷனை ரொம்ப குவாலிட்டியா கொடுங்க. அதுல மிச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து. ஸோ நீ ராமச்சந்திரா, நீ ராமச்சந்திரா லாஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட் த லிஸ்ட் ஆர்டர் காலேஜஸ். அந்த காலேஜ் நம்ம பண்ணும்போது அங்க இருந்து உங்களுக்கு 15 லட்சம் சேவ் ஆகுதுனாக்கா
then the whole career is spoiling. அதை பாருங்க. அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 செக்மெண்டா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கு வந்து இதுதான் ராமச்சந்திராவில். ஓகே, செகண்ட் வந்து எஸ்ஆர்எம் அண்ட் சபிதா, ஸ்ரீ பாலாஜி அண்ட் செட்டிநாடு. இந்த 4மே ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். நீங்க அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்துட்டு. சவிதா விட இப்போ எஸ்ஆர்எம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்எம் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஓபிஎல் வந்ததா சொல்றாங்க. பட் ஏர்லியர் சவிதா லிட்டில் செகண்ட் ஆர்டர் இருந்து இப்போ வந்து எஸ்ஆர்எம் வி கேன் கீப் இட் இந்த செகண்ட் ஆர்டர். ஓகே, தேர்ட் செக்ஷன்ல பாருங்க விநாயக மிஷன், கேகேஎம்எம் அண்ட் மீனாட்சி வச்சிருக்காங்க. அதாவது மீனாட்சி வச்சிருக்காருன்னா ஓல்டஸ்ட் காலேஜ் வைக்கலாம். அதுவும் அந்த மாதிரி லெவலில் இருக்குது, லெவலில் இருக்குது. ஆனால் வந்து அது தூக்கி வைக்கிறாங்க 2003 ஸ்டார்ட் பண்ணால. இந்த இடையில கேகேஎம்எம் முட்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் 2023. பட் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஹாஸ்பிட்டல், அது மிஷன் ஹாஸ்பிட்டல். அது வந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் வேல்ஸ், ஸ்ரீ லலிதாம்பிகை, எஸ்சிஎஸ், பாரத் அண்ட் ஸ்ரீ சத்யசாய் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே ஒரு கேட்டகரி தான். இந்த லாஸ்ட் ஆர்டர் காலேஜை வந்து நீங்க உங்களுடைய வசதி தக்க நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் கோ டு கர்நாடகா now. கர்நாடகா பார்க்கும்போது அங்கேயும் 3 செக்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கஸ்தூர்பா கேஎம்சி மணிப்பால் அடிச்சு பேசலாம். கேஎம்சி ப்ராடக்ட் சொன்னாலே தனி வேல்யூ இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன், நான் பர்சனலாகவும் ஃபீல் பண்ணிருக்கேன். சரிங்களா? கேஎம்சி மணிப்பால் அண்ட் கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மேங்களூர், தே ஹாவ் த ஒன் அசோசியேட் மேங்களூர் ஆல்சோ. ஜாம்ஷெட்பூர்லேயும் இருக்குது மணிப்பால் டாட்டா, அதுவும் இவங்களுடைய அசோசியேட் தான். ஸோ இந்த 2 காலேஜ் தான் டாப் ஓல்டஸ்ட் காலேஜ், 1953 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கும்போது ஜேஎஸ்எஸ் மைசூர் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜேஎன்எம்சி பெல்காவி, அப்புறம் கேஎஸ் ஹெக்டே போயா. அப்போ அந்த பெல்காவி வந்து கொஞ்சம் டிஸ்பியூட்ல இருக்குது. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாள் வருமா செகண்ட் நாள் வருவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? போயா. அப்புறம் வந்து அடுத்த செக்மெண்ட் ஸ்ரீ சித்தார்த் பழைய காலேஜ் தும்கூர்ல உள்ளது. அப்போ எஸ்டியு கோலார், ஜேஜேஎம்எம் அப்பாலி, ராஜராஜேஸ்வரி. இந்த ஜேஜேஎம்எம் வந்து அது நல்ல காலேஜ், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் வந்து இந்த ஃபீயை வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் செட்டப் பண்றாங்க உங்களுக்கு ஃப்ரீ சீட்னு சொல்லிட்டு. தி சேரிட்டி இஸ் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். அதுக்கப்புறம் அது முடிச்ச பிறகு 5 இயர்ஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கர்நாடகா உள்ளது. ஸோ புதுச்சேரி வந்து 4 காலேஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். மகாத்மா, அறுவடை வீடு, விநாயக மிஷன் காரைக்கால், அப்புறம் வந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணன். இந்த இதுல அந்த அவுட் ஆஃப் 4ல வந்து மகாத்மா கம்பேரிட்டிவ்லி குட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் கேரளால வந்து அமிர்தா இருக்குது, தெலுங்கானால வந்து மல்லாரெட்டி அண்ட் ஏபியில வந்து கீதம். ஸோ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க பார்க்காம தமிழ்நாடு அடுத்த ஸ்டேட்டு கர்நாடகாவை சேர்த்து நீங்க பார்த்தாங்க, யூ வில் கெட் எ சாய்ஸ், குட் சாய்ஸ் கிடைக்கும். அப்கோர்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க் ஒன்லி. பட் பெட்டர் காலேஜ் பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் த ஹையர் மார்க் அது இருக்கு. ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட் அந்த 2 ஸ்டேட்டையும் கிளப் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து புட் யுவர் கமெண்ட் ஸோ தட் ஐ வில் மேக் ஏ, அதாவது தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கிளப் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட் போட்டு தரேன். ஓகேங்களா? Okay, hope this video will be a benefit for you and all the best. Good luck. Bye bye.